ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிக்கு கூட ஒன் ஷாட் தான். கோல்டு சிஇஓ மேரிட் ஆர்ஃபன் பாய். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு வீடு இல்லை, ஒரு மேன்ஷன். ஓகேவா? அந்த மேன்ஷனில் ஒரு பையன் அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடே அவ்வளோ நீட்டாக பளிச்சுன்னு இருக்குது. அந்த ஒரு பையன் மட்டுமே அவ்வளோ ஒர்க்கும் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் வேறு யாருமே இல்லை. ஃபுல்லாக எல்லா ஒர்க்கையும் அப்படி நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாடா, ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிச்சு. வீடு பார்க்க நீட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இப்போது அந்த பையன் குளிச்சுட்டு கீழே வராங்களா. கீழே வந்துட்டு சாப்பிட்லாம், ரொம்ப பசிக்குது. டைம் பார்த்தா 11 ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன சாப்பிடல சொல்லிட்டு அப்படியே போய் டைனிங் டேபிள் உட்காடுறாங்க. இப்போது டோர் பிள்ளை ரிங் ஆகுது. யார் இந்த டைமில் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஃபுட் அப்படியே ஓரமாக வச்சுட்டு வராங்க. ஏஞ்சி வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. டோர் ஓப்பன் பண்ணால் ஒரு பொண்ணு ரொம்ப மாடனா அவ்வளோ அழகா அப்படி நின்றுட்டுருக்கா. இப்போது அந்த பர்சன் பார்க்குறாங்கக்கா, நீங்கள் யார் அப்படி சொல்கிறாங்க. நீ யார் அப்படி சொல்கிறாங்க. நான் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின்னா சொல்கிறாங்க. இல்லை, என் பேர் ஜிமின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. நீங்கள் யார் சொல்கிறாங்க. என் பேர் ஒய்யன்னு சொல்கிறாங்க. ஒய்யன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒய்யன்னு சொல்கிறாங்க. எங்க ஜங்கு அப்படி சொல்லி கேட்குறாங்கக்கா. ஜங்கோட ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. எங்கிறது நம்ம ஜிமின்டா. ஓகேவா? இப்போது ஜிமின் பார்க்குறாங்கக்கா. அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க சொல்கிறாங்க. ஓ, ஆஃபீஸ் போயிருக்கானா. சரி, ஓகே சொல்லிட்டு இப்போ அவள் அப்படியே வந்துட்டு ஒரு லக்கேஜ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு உள்ளே வரா. நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை, உள்ளே வரீங்க சொல்கிறாங்க. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு சொல்கிறாங்கக்கா. தெரியாது சொல்கிறாங்க. என் பேர் ஒய்யன் அப்படி சொல்கிறாங்கக்கா. ஒய்யன்னு சொல்கிறாங்க. ஆமாம், என் பேர் ஒய்யன்னு. நான் ஜங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படி பார்க்குறாரு. கேர்ள் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒய்யன்னு சொல்கிறா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படி மாதிரியே இருக்காங்க. நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுனா சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி தான் அவர் கேட்குறாரு. இப்போது அதை ஒய்யன் புரிஞ்சுக்கிறா. இப்போ எதுக்கு வந்திருக்குன்னு கேட்குறியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கும் அவனுக்கும் நடந்து ஃபோர்ஸ்டு மேரேஜ் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கும் அவனுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? அதனால தான் நான் விட்டு போயிட்டேன். அந்த ரீசனால தான் உன்னை மேரேஜ் பண்ணியிருப்பான். மற்றபடி உனக்கு அவனுக்கு எதுவும் இல்லைதானே சொல்கிறாங்கக்கா. அது சொல்கிறாங்க. இப்போது உனக்கு அவனுக்கு எதுவும் இல்லைதானே சொல்கிறாங்கக்கா. ஆனால் அவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ இப்போ ஏன்னு பார்க்குறா. ஜஸ்ட்டு ஹஸ்பண்ட் அவ்வளோதான். ஓகேவா சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு அமைதியாக இருக்கா. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஒரு ஜூஸ் போட்டுட்டு வரியா சொல்லி கேட்குறாங்கக்கா. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு எதுவுமே சொல்லாமல் அப்படியே கிச்சனுக்கு போகிறாரு. ஒரு மாதிரி இயர்ஸ் போகிறது. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ரிட்டர்ன் வந்துட்டாங்களா. சின்ன எங்க சொன்னாங்க இனிமேல் ரிட்டர்ன் வரவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அப்படின்னா இப்போ நான் போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போது அப்படியே டேஸ்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே ஜூஸ் போடுறாங்க. ஜூஸ் போட்டுட்டு வந்துட்டு நம்ம ஒயன்ட்டு கொடுக்குறாங்கக்கா. இந்தாங்க சொல்கிறாங்க. இப்போ ஒயனை ஒயன் வாங்கி ஜூஸை குடிச்சிட்டு இருக்கா. ஜிமின் பார்க்குறாங்க. ஒயனே பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. அதனால தான் ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. இது வரைக்கும் எனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகிட்டு 6 months ஆகுது. இது வரைக்கும் நானும் ஜங்கு வெளில போனது இல்லை. ஜங்கு நானும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது கூட கிடையாது இப்போ வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க. நான் இது வந்து வீட்டில் ஏதோ ஒரு பர்சன், ஒரு மெய்டு மாதிரி தான் இருக்கேன். அதுக்கு இவங்க பெட்டர் தானே. இவங்க வந்துட்டு ஒரு ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்க. உண்மையாகவே நான் இதுக்கெல்லாம் தகுதியான பர்சன் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ ஜிமின் இந்த மாதிரி நான் நினச்சிட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. ஒயன் ஜூஸ் குடிச்சிட்டு பார்த்துட்டு டாப்டு பாட்டம் பார்க்குறா. ஜிமினை பார்த்துட்டு அப்படியே அவள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கா. இப்போது ஜிமின் ஒயன் தான் வந்துட்டு சரி, ஓகே, ஜங்க் ரூம் எங்கே இருக்குது சொல்கிறாங்கக்கா. அது எதுக்கு சொல்கிறாங்க. அவங்க ரூமில் யாராவது போனால் அவங்களுக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. நீ போனால் தான் பிடிக்காது. ஓகேவா? நான் போனால் பிடிக்கும். எந்த ரூம் சொல்கிறாங்க. மேலே அப்படி சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணுறாரு. இப்போ ஒயனும் அப்படியே லக்கேஜ் எடுத்து மேலே மேலே போயிட்டு அந்த ரூமில் லக்கேஜெலாம் வைக்கிறா. ஜிமின் பார்க்குறாங்க. இது நம்ம தான் போகக்கூடாது ஜங்கோட ரூமுக்கு. இவங்க போகலாம்ல சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. நினச்சிட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. இப்போது அவருக்கு என்ன பேசுறதே தெரியல. ஜங்குக்கிட்ட சொல்லாமல் இல்லை வேண்டாம். ஜங்குக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க. நம்ம கால் பண்ணால் கோவப்படுவாங்க சொல்லி ஜிமின் அமைதியாக இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஒயன் மேலே வந்து ஜங்கோட ரூமில் தான் இருந்துட்டு இருக்கா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவர் நினச்சி பார்க்குறாரு. இந்த மேரேஜ் வந்து ஃபோர்ஸ்டு மேரேஜ் அப்படி சொல்லிட்டு பட் ஜங்குக்கு சொன்னது எனக்கு விருப்பம் இல்லை. மேரேஜில் எனக்கு லவ்வில் நம்பிக்கையும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அதை நினச்சி பார்க்கும்போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, இது வரைக்கும் நம்ம இங்கே இருந்தோம்னா ஒரு ரீசன் இருக்குது. சின்ன அவங்க சொன்னாங்க மேரேஜ் பண்ணிக்கோ, கண்டிப்பாக எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் சொல்லிட்டு நம்மளும் பண்ணிக்கிட்டோம். இப்போ வரைக்கும் ஜங்குக்கிட்ட எந்த சேஞ்சஸும் இல்லை. ஜங்குக்கு நம்மளை பிடிக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு இங்கே இருக்கணும். இப்போ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டே வந்துட்டாங்க. அவங்க இல்லாத ரீசனால தான் நம்மளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க சின்ன ஹாயாங். அதனால் நம்ம போயிடலாம். இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜிமின் மேலே வராங்க. மேலே வந்துட்டு அவரை பையன் வந்து ஜங்கோட ரூமுக்கு போனவ தான். அவள் எதுவுமே சார் அமைதி இருக்கா. அவட்டுக்கு ரூமில் உட்காந்துருக்கா. இந்த பக்கம் ஜிமின் அவரு எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் அப்படியே ஒரு லக்கேஜ் ஓப்பன் பண்ணி அவர் எடுத்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டு இப்போது பார்க்குறாங்க. அங்கே ஒரு டெடி பேர் இருக்குது. இதுதான் நம்ம ஜங்குக்கு ஜிமினுக்கு கொடுத்தது. அது பார்க்குறாங்க. அது பார்க்கும்போது இது ஒன்று தான் நீங்கள் எனக்கு கொடுத்தது, இது ஒன்றே எனக்கு போதும் சொல்லிட்டு அவரும் அந்த லக்கேஜ் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த டெடி பேர் எடுத்துகிட்டு கீழே இறங்குறாங்கக்கா. இப்போ ஒய்யனுக்கு அந்த ரூமில் தான் இருக்கா. சரி, ஓகே, ஜங்கு வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு
இந்த பக்கம் நம்ம ஜெமீன்தா எதுவும் சொல்லாமல் அப்படி கீழே வராங்க. கீழே வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த வீடு எல்லாத்தையும் பார்த்துக்கிறது அவங்க பொறுப்பு. சின்ன எங்க சொன்னாங்க, இந்த வீடு ஜவுக்கு எல்லாமே உனக்கு சொந்தமான ஒரு உனக்கு சொந்தமானது, நீ தான் நல்லா பார்த்துக்கணும், நீ தான் பொறுப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இனிமேல் நான் அப்படி இருக்க தேவையில்லை. நான் எவ்வளோ கேர் காட்டினாலும் ஜங்குக்கு என்னை பிடிக்க போகிறது இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது நான் ஏன் பார்த்துக்கணும், நான் போயிடலாம்ல, அதான் கரெக்டு. இனிமேல் ஜங்குக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, எப்போதும் அப்படி கோவமாக இருப்பாங்க. அப்படி தான் இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி அப்படி இல்லையாம்மா, அதுக்கு முன்னாடி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களாம் ஒயன் அவங்க லைஃப் விட்டு போகிற வரைக்கும். ஸோ ஒயன் இருந்தால் ஜங்கு ஹாப்பியாக இருப்பாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே அந்த லக்கேஜெலாம் எடுத்துக்கிட்டு அந்த டெலிவரியாக கையில் எடுத்துக்கிட்டு வெளில போயிடாரு. கேட்டை லாக் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இந்த பக்கம் ஒயன் அவர் ரூமில் தான் இருக்கா. நம்ம ஜிமின் போகிறாங்க. இப்போ எங்கே போகிறது அப்படி ஜிமின் யோசிக்கிறாங்கக்கா. யோசிச்சுட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ அவரோட கார்டு எடுத்து பார்க்குறாங்க. இவ்வளோ மணி இருக்குது, இப்போது எங்கே போகலாம் சொல்லிட்டு எனக்கு இன்னும் யாருமே இல்லையே, நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. சின்ன ஹேங் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளை திட்டுவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம சின்ன ஹேங்கிட்ட போகக்கூடாது, தப்பு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவர் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் நம்மளை பார்த்துக்க தேவையில்லை, பாவம் அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நம்ம எங்கே போகலாம் சொல்லி ஜிமின் யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்கே போகுதுன்ற ஐடியாவே இல்லை சரின்ட்டு அப்படி அந்த லக்கேஜையும் அந்த டெலிவரி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கேப் புக் பண்ணுறாரு. அந்த கேப் புக் பண்ணிட்டு அந்த கேப் உட்காராங்க. எங்கே சார் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவருக்கு ஒரு மார்க்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்போது ஒரு கோவில் நேம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இது புத்தர்லாம் இருப்பாங்கடா அந்த கோவில் ஓகேவா, அந்த புத்தர்னா அந்த மாங்கலாம் இருப்பாங்க ஓகேவா, அது புத்தா கோவில். ஆனால் அங்கே மாங்கலாம் இருப்பாங்க. அந்த கோவிலுக்கு தான் ஜிமின் போகிறாங்க. போயிட்டு அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. சரிட்டு அந்த டிரைவரும் ஸ்டாப் பண்ணிட்டு ஜிமின் அவருக்கு பே பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு வெளில வராரு. வெளில வந்துட்டு மொபைல் பார்க்குறாங்க. மொபைல் பார்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லக்கேஜ் அந்த டெலிவரி எடுத்து உட்காடுறாங்க. என்ன பண்ணுறது இப்போது, ஜாபுக்கு எங்கே அப்ளை பண்ணுறது சொல்லிட்டு ஜிமின் யோசிக்கிறாங்க. எங்கே ஜாப் அப்ளை பண்ணி ஜாப் கிடைச்சா தானே போக முடியும். அது வரைக்கும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த புத்தா கோவிலில் எப்படின்னா யாராவது ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க, ரொம்ப உங்களுக்கு மனசு சரியில்லை அப்படின்னாக்கா அந்த மாதிரி வந்து அங்கே இருப்பாங்களா ஓகேவா. ஈவன் அவங்களாம் ஸ்டே பண்ணிக்க முடியாது அந்த இடத்துல, அங்கங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ப்ளேஸ் இருக்கும், ஃப்ரீயாக ஸ்டே பண்ணிக்கலாம். அதனால் அப்படி ஒரு ப்ளேஸ் தான் அது. அதனால் ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு ப்ளேஸில் போயிட்டு அவரை ஜஸ்ட்டு எல்லாருமே அங்கே காமனாக அங்கங்கே இருப்பாங்க. ஒரு பெரிய அது எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஹால்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும், பெரிய பெரிய பில்லர்ஸ் இருக்கும். அங்கங்கே சில பேர் படுத்துருக்காங்க, சில பேர் உட்காந்துருக்காங்க. ஈவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட கூட சில பேர் வந்துருப்பாங்க. ஈவன் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கூட. அதனால் ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லக்கேஜ் வந்து டெலிவரியெல்லாம் அங்கே வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவருடைய மொபைல் எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறாங்க. ஏதாவது அந்த ஜாப் வேக்கன்சி இருக்கும் இல்லையா, அந்த இதை செக் பண்ணி பார்க்குறாங்க. எந்தெந்த கம்பெனியில் ஜாப் வேக்கன்சி இருக்கும் சொல்லிட்டு அப்படி நிறைய சர்ச் பண்ணுறாரு. இப்போது அதில் ஜங் குரூப்னு ஒன்று இருக்குது, அது பார்க்குறாங்க. இதில் அப்ளை பண்ணுவோமா சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போது ஜிமின் டிகிரி படிச்சிருக்காங்க ஓகேவா, அதனால் அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி அவர் அப்ளை பண்ணுறாரு. இங்கே அப்ளை பண்ணுவோம் சொல்லிட்டு ஜிமின் அந்த கம்பெனியில் ஜாப் வேக்கன்சி வேறு இருக்குது சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏன்டா என்னடா ஒர்க் பண்ணுறீங்க சொல்லிட்டு பர்சன் கத்துறாங்க. ஐயோ ஹோபியா கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல என்ன ஒர்க் பண்ணுறீங்க, ஏன்டா எனக்கு நம்ம சரிங்க சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அஜோ ஹோபியாங்க சாரிகாங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போ இந்த ஒர்க்குக்கு ஒரு பர்சன் கண்டிப்பாக தேவை சொல்கிறாங்க. இதெல்லாம் பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் உங்களுக்கு கிடைக்கிறே சொல்கிறாங்க. ஐயோ ஏங்க இதுக்கு முன்னாடி இந்த ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டா, இப்போ அந்த ஜாப்புக்கு வேறு யாரும் வேகன்ஸாக இருக்குது, வேறு ஜாப்புக்குன்னு யாரும் வரல, நாங்களும் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜெயோ பார்க்குறாங்க. எனக்கு ரீசனாக சொல்லக்கூடாது, நாளைக்குலாம் எனக்கு வந்து ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக நடக்கணும், அதுக்குள்ள ஒரு பர்சன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க சொல்லிட்டு ஜாப் கிடைக்காம எவ்வளோ பேர் இருப்பாங்க சொல்லிட்டு நம்ம ஹோபி சொல்கிறாங்க. இப்போது அங்கே இருக்கிறது ஹோபி தான் ஓகே, அந்த ஜங் குரூப்ன்றது நம்ம ஹோபியோடது. இப்போ ஃபைனலாக அங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அவர் வேறு யார், நம்ம ஜாக்சன் தான் ஓகேவா, ஜாக்சன் தான் ஹோபியா ஹேங்னு கூப்பிட்டுருக்காரு. சரி இருங்க கோப்படாங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தான் ஒரு அப்ளிகேஷன் அதில் வந்துருக்கு, இருங்க யாரும் அப்ளை பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க, நீ அதை பாரு சொல்லிட்டு ஹோபி போயிடாரு ரூமுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு, அவரோட கேபின் போயிடாரு. இந்த பக்கம் ஹோபி பார்க்குறாங்க, மெக்க பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க, நீங்கள் பாரு ஒரு பையன் வந்துட்டு ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. பையனை ஆமாம் எங்கள் பாரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பயோடேட்டா பார்க்குறாங்க. அதில் பார்ச்சிமின் அப்படி சொல்லி போட்டிருக்கு, ஏஜ் வந்துட்டு 20 அப்படி சொல்லி போட்டிருக்கு, 20 இருக்குது. இது வரைக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை போகிறதா சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்லி கொடுத்துக்கலாம், இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு பர்சன் ஜாப்க்கு வேணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ இந்த சேலரி அமௌண்ட்டை மட்டும் கொஞ்சம் கம்மியாக கோட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ நீ அமௌண்ட் வந்து கம்மியாக கோட் பண்ண சொல்கிறாங்க. சரிட்டு அவங்களும் மெயில் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் வேகன்சி இருக்குது, சேலரி இவ்வளோ தான், ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயில் அனுப்புகிறாங்க. இப்போ அதை பார்க்குறாங்க. பார்த்ததும் ஜிமின் வந்து அப்படியே சாஞ்சி உட்காந்துருப்பார் பில்லரில். அந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தது பயங்கர ஹாப்பி. அவருக்கு சொல்லவே முடியாது ஹாப்பினஸ். நம்மளுக்கு ஜாப் கிடைச்சிச்சா சொல்லி பார்க்குறாங்க. ஐயோ சேலரி பரவாயில்ல, இது போதும் நம்மளுக்கு, நம்ம ஒருத்தங்களுக்கு தானே, இது என்ன பெரிய இந்த சேலரி போதும் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, லக்கேஜ் எங்கே வைக்கிறது சொல்லிட்டு இப்போ அவர் பார்க்குறாரு. அங்கே ஒரு மாங்க் இருக்காங்க.
அவங்கள்ட்ட போயிட்டு அப்படி போய் கூப்பிட்றாங்க. அவங்கள வந்துட்டு எப்படி கூப்பிட்றது எனக்கும் தெரியல. ஓகேவா வாங்கினே சொல்லிடுறாங்க. வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது அவங்க பார்க்குறாங்க. சொல்லுப்பா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு உதவி பண்ணீங்களா சொல்கிறாங்க. என்ன உதவி வேணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் நான் வந்துட்டு ஜாப் விஷயமா போகிற சொல்கிறாங்க. ஜாப் விஷயமா ஆமாம் நான் இன்டர்வியூக்கு போகணும். நான் போயிட்டு எனக்கு ஒரு நிரந்தரமான இடத்த தேடணும். அது வரைக்கும் என்னோட இந்த லக்கேஜ்லாம் கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா உங்களால்? என்னால் இதை எடுத்துகிட்டு போக முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நம்ம ஜிமின் சொல்ல வாங்க பார்க்குறாங்க. எனக்கு புரியுது. இங்கே வாங்க சார் கூட்டிட்டு வந்து ஒரு லாக்கர் இருக்குது. அந்த பெரிய அந்த புத்தா கோவிலில் ஒரு லாக்கர்லாம் வச்சுருப்பாங்க லைனா. இந்த ஒரு லாக்கர்லேயும் ஒரு லக்கேஜ் வச்சுக்கோ சொல்லிட்டு அதை அவங்க வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த கீயுமே அவர்கிட்ட கொடுத்துறாங்க. ஜிமின்கிட்டயே நீ எப்போ வேணாலும் வந்து இதை எடுத்துக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. நீ எடுத்ததுக்கப்புறம் லாக்கர் கீ என்கிட்ட கொடுத்தா போதும் சொல்கிறாங்க. இப்போது ஜிமினும் நன்றி சொல்லிட்டு பவ் பண்ணுறாங்க. நல்லா இருப்பா சொல்லிட்டு அவரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினும் ரொம்ப சந்தோஷமாக அவருடைய அந்த ஃபைல் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு அந்த டெடி பேர் பார்க்குறாங்க. பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அதையும் இங்கே வச்சுட்டு அவர் கிளம்பிடுறாரு. அவர் வேகமாக போயிட்டுருக்காரு. எப்படியாவது அந்த ஜாப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. கடவுளே எனக்கு அந்த ஜாப் கிடச்சிடணும்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. போயிட்டு அவர் பாட்டுக்கு அந்த கம்பெனி அந்த ஜங்க் குரூப்போட கம்பெனிக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஃபைனல் அந்த கம்பெனி வந்துடுது. ஜிமின் பார்க்குறாங்க. ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஐயோ நம்ம பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணலையே சொல்லி பார்க்குறாங்க. சரி ஓகே இன்டர்வியூ தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் இப்போ உள்ள வராங்க. வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட் கேட்குறாங்க. இப்போது ஜிமின் தாண்டா என்ன இங்கே இன்டர்வியூக்கு வந்துருக்க சொல்கிறாங்க. இன்டர்வியூ காசுட்டு அவங்க கீழே மேலே வரைக்கும் பார்க்குறாங்க. டாப் டு பாட்டம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஜிமினுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. இப்போ ஒரு பர்சன் இன்னொரு பொண்ணு இருக்கா பக்கத்தில் என்னடி இப்படி பார்க்குறா சொல்கிறாங்க. இல்லை இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க சொல்கிறாங்க. பாரு இன்டர்வியூக்கு வரவங்க எல்லோரும் ஒரே மாதிரி வரணும்னு இல்லைல்ல. ஓகே உங்களுக்கு என்ன கஷ்டமோ சொல்கிறாங்க. பாருப்பா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன ஜாப்க்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா சொல்லிட்டு இப்போ அவங்க கால் பண்ணுறாங்க. நம்ம ஜாக்சன் தான் வராரு. ஸோ என்ன மாதம் கேட்குறாங்க. அந்த மாதிரி இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஓ இன்டர்வியூக்கு நீ தான் பார்ச்சிம்னா சொல்கிறாங்க. ஆமாம் சார் சொல்கிறாங்க. சாரும் கூப்பிடாத கால்மி ஜாக்சன் சொல்கிறாங்க. ஓகே ஜாக்சன் சொல்கிறார். நீ வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் ஜாக்சன் போயிட்டு போகிறாங்க. போயிட்டு ஜாக்சன் போயிட்டு மே கமின் சார் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது ஏன்டா சொல்கிறாங்க. ஓகே அங்கே மே கமின் சொல்கிறாங்க. கமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சனும் ஜிமினை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. இந்த மாதிரி நியூவாக ஜாப்க்குறாங்க. வேகன்சி இருந்துச்சு அப்படி இந்த பர்சன் அப்ளை பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. குட் மார்னிங் சார் குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் வந்து ஆஃப்டர்நூன் தான் குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறாங்க. ஓகேப்பா குட் ஆஃப்டர்நூன் வந்து உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் உட்காராங்க. இப்போது ஜெவ் பார்க்குறாங்க. ஜிம்மில் ட்ரெஸ்லாம் பார்த்தா பர்ஃபெக்டாகவே இல்லை. அவர் வேறு அந்த கோவிலில் இருந்திருப்பார். அப்புறம் வந்து கொஞ்சம் வீட்டிலேருந்து வரும்போது அவ்வளோவா நீட்டாக பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணல. ஒரு நார்மல் கேஷுவல் ட்ரெஸ் வீட்டில் போகிற மாதிரி போட்டிருப்பாரு. அதை பார்த்து ஜேகப் ஒரு மாதிரி இருக்குது. உங்களோட டீட்டெயில் கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜிமின் அந்த ஃபைலை கொடுக்குறாங்க. ஜிமின் அந்த ஜேகப் அதை ஓப்பன் பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஆர்ஃபன் அப்படி சொல்லிட்டு இருக்குது. அவர் பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் லைட்டாக ஸ்மைல் பண்ணுற ஜிமின் பார்த்துட்டு இந்த ஜாப் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அவர் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கார். எனக்கு கண்டிப்பாக அந்த ஜாப் வேணுன்ற மாதிரி இப்போ ஜேகப் பார்க்குறாங்க. இவர் அப்பாயிண்டட் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறீங்க. அதுக்கு நிஜமாக நீ இவர் அப்பாயிண்டட் ஓகேவா சொல்கிறாங்க. சேலரி பற்றி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. நாங்கள் சேலரி ஆல்ரெடி கோட் பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. இப்போது ஜேகப் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்து முறைக்கிறாங்க. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் சொல்கிறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டு நம்ம ஜேகப்பும் அந்த சேலரி இன்க்ரீஸ் பண்ணி போடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. இப்போ பிக்கப் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஜிம் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஜேவப்பட்டா என்ன வேணும் கேளுங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. இல்லை என்னோடய சேலரியில் கொஞ்சம் எனக்கு ஒரு பாதி அமௌண்ட் தர முடியுமா அப்படி கேட்குறாங்க. அட்வான்ஸ்டாக சொல்கிறாங்க. இப்போது ஜேகப் பார்க்குறாங்க. ஜேகப் ஜாக்சன் ஒருத்தர் பார்க்குறாங்க. இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் சொல்ல வரதுக்கு முன்னாடி ஜேகப் பார்க்குறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லைண்ணா நான் வந்துட்டு ஸ்டே பண்ணணும். அதுக்கு பேஜில் ஸ்டே பண்ணணுனாக்கா மணி பே பண்ணல சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ஜாக்சன் பார்க்குறாங்க. ஓ நீ என்ன எங்கேருந்து வர சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜேகப் அதில் பார்த்துருப்பார் இல்லையா ஆர்ஃபன்றதுனால அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜாக்சன் சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. நீ வைக்கம் தனியாக தானே ஸ்டே பண்ணிக்க சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோம்லாம் சொல்கிறாங்க. நீ இந்த பையன் அங்கே ஸ்டே பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க. இது சொல்லிட்டு ஜாக்சன் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு ஹோபி முறைக்கிறாங்க. ஏன்னா அது அந்த அப்பார்ட்மெண்ட் ஹோபியோட தான் ஹோபி தான் கொடுத்துருப்பாரு. அதை ஸ்டே பண்ணிக்க சொல்லி இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஸ்டே பண்ண வச்சுக்க சொல்கிறாங்க. அங்கே பாருப்பா நீ வந்து பேஜில் ஸ்டே பண்ண வேணாம். இங்கே ஸ்டே பண்ணிக்கோ. இந்த பசங்க அங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அது நம்ம கம்பெனியோட அப்பார்ட்மெண்ட் தான் ஓகேவா சொல்கிறாங்க. நீ அங்கே ஸ்டே பண்ணிக்கோ சொல்கிறாங்க. அங்கே எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கும் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை நீ அப்புறமா அமௌண்ட் கொடுத்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஓ அப்படியா தேங்க்யூ சார் சொல்கிறாங்க. கால்மி ஹேங் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கம்பெனியோட எல்லாருமே ஜேஹோப்பா ஹேங் தான் கூப்பிடுவாங்க. யாருமே வந்து ஹோபி சார் அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம ஜிம் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஹேங் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜாப்ல எனக்கு ஜாயின் பண்ணி போகிறா சொல்கிறாங்க. நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது ஜாக்சனை பார்த்து நம்ம ஜேஹோப் தான் நீ கூட போயிட்டு இவங்க லக்கேஜில் எங்கே இருக்குது இவங்க எங்கேருந்து வராங்க சொல்லிட்டு பிக் பண்ணிட்டு வா சொல்கிறாங்க. இப்போது ஜாக்சன் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவருக்கும் ஜிம்னு பார்த்தா பாவமாக இருக்குது. சரி ஓகே நான் போகிறேன் சொல்லிட்டு அவரும் வந்துட்டார். இப்போ ஃபைனலாக
நம்ம ஜீவனும் ஜாக்சன் வெளில வராங்க. ஜாக்சன் பார்க்குறாங்க. ஆமாம் உனக்கு யாரும் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. உனக்கு யாரும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜாக்சனும் சரி ஓகே வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம எங்கே இருக்க சொல்கிறாங்க. இப்போ அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலுக்கு போனதும் ஜாக்சனுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. ஏய் நீ உங்ககிட்ட சொல்கிறாங்க. இல்லை எங்கே தான் லக்கேஜ் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு புரிஞ்சிருது அவர் எங்கேருந்து வந்திருப்பார். ஏன்னா இந்த மாதிரி பிளேஸ்க்கு வராங்கன்னா அவங்க எவ்வளோ ஹார்ட் ஆகிருப்பாங்க. சில பேர் வந்துட்டு அமைதிக்காக வருவாங்க, சில பேர் வந்துட்டு வழியே இல்லாமல் வருவாங்க. அதை பார்க்கும்போது அவருக்கு ஹார்ட் ஆகிடுது. சரி ஓகே வா சொல்லிட்டு இப்போ அவரும் போய்ட்டு லக்கேஜ் எடுக்கிறாங்க. இப்போ ஜிம்மி போய்ட்டு அந்த மாங்க செய்கிறாங்க. அந்த மாங்க அங்கே வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவர் போய்ட்டு அவங்கள்ட்ட போயிட்டு அவளை கூப்பிட்றாங்க. மாங்க சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பிளேஸ் கிடச்சிச்சு சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன் கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நன்றி சொல்லிட்டு அவர் அந்த கீயை கொடுத்துட்டு பவ் பண்ணுறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி அவங்க ஜாக்சன் கூட வந்துடுறாங்க. ஜாக்சன் அந்த காரில் தான் ஜிம் லக்கேஜில் வச்சுட்டு அவர் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஃபைனலாக இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அப்படி இன்னொரு சைடு பார்க்குறாண்டா ஒரு பர்சன் பார்க்குறாங்க. எப்போவுமே வந்துட்டு ஃபுட்டு கொடுத்து விடுவானே மதியம் லஞ்சுக்கு, ஏன் இன்றைக்கி லஞ்ச் எதுவும் வரல சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆல்மோஸ்ட் 3 o'clock மேலே ஆகுது. லஞ்சு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் கூப்பிட்றாங்கக்கா எப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்னோடய வீட்டிலேருந்து எனக்கு லஞ்சு வரலையா சொல்கிறாங்க. இல்லையே வரலன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு போய் பார்த்துக்கலாம், எதுவும் ஹெல்த் எதுவும் முடியல என்ன சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. வேறு யாரும் நம்ம ஜவுங் தான். சரி சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காரு. எதுவும் பண்ணல, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பையன் தான் ரூமில் இருந்துருப்பா வந்து பல்லு பார்க்குறேன். எங்கே போய்ட்டு அந்த பையன் சொல்லிட்டு தேடி பார்க்குற காணும். எங்கடா போனா இவன் சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குற காணும். இப்போ ஒய்யன் ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஏய் அந்த பர்சனை காணும்டா சொல்கிறாங்க. காணுமா சொல்கிறாங்க. ஆமாம் காணும், இங்கே தான் இருந்தான் சொல்கிறாங்க. இங்கே தான் இருந்தாலும் எங்கன்னா இருப்பான், எங்கன்னா வெளில போயிருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. வெளில போயிருப்பான். நான் வேறு ஜங்க் ரூமில் வந்து உட்காந்துட்டேன் நீ சொன்ன மாதிரி. அவனை வேறு காணும் சொல்கிறாங்க. ஏய் வந்துருவாண்டி சொல்லிட்டு அவரும் கட் பண்ணிடுறாரு ஃபோனை. ஒர்க் டைமில் டிஸ்டர்ப் பண்ணுவா சொல்லிட்டு இந்த பக்கம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்கே போய்ட்டான் அந்த பையன் பார்த்தா ஒரு வார்த்தை கூட கேட்கல, கொஞ்சம் கூட ஃபைட் பண்ண மாட்டான். அவர் என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டானே சொல்லிட்டு அவர் நினைக்கிறா. சரின்ட்டு இவங்க அந்த பக்கம் அப்படி நினச்சிட்டு இருக்கா. அப்படி நம்ம ஜிம் சைட் பார்க்குறாண்டா. ஜிம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரேங்க்கா. நம்ம ஜாக்சன் தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. இங்கே பாரு இதில் ஒரு 3 ரூம் இருக்குது. நானும் மெக்கும் ஒரு ரூமில் இருக்கேன். ஆளுக்கு ஒரு ரூமில் இருக்கோம். நீ இந்த ரூம் எடுத்துக்கிறியா சொல்லி கேட்குறாங்கக்கா. ஓகே தேங்க்யூ சொல்கிறாங்க. எனக்கு தேங்க்யூ சொல்கிறேன். நாங்களே இங்கே ஃப்ரீயாக தான் இருக்கோம் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நாங்களே பே பண்ணலாம் மாட்டோம் ஓகேவா. ஏங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் பேமெண்ட் கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. ரொம்ப நல்லவர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நல்லா பார்த்து பருவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வந்துட்டு லக்கேஜில் அரேஞ்ச் பண்ணிடுறாங்கக்கா. இப்போ ஜாப் சொல்கிறாங்க. ஜாப் இதுக்கப்புறம் போய் நான் ஓகேவா நாளைக்கு போய்க்கலாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படியே உன் பேர் சொல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு அவரும் போயிட்டு படுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. காஃபி எதுனா சொல்கிறாங்க. அச்சோ உனக்கு காஃபிலாம் போட தெரியுமா சொல்கிறாங்க. குக் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. ஐயோ பரவாயில்லையே சொல்லிட்டு அவரும் எனக்குலாம் குக் பண்ணவே தெரியாது, மெக்கு தான் கொஞ்சம் குக் பண்ணி தருவான், நீ போய்ட்டு காஃபி போடுறியா நம்ம 2 பேர் குடிப்போம் சொல்கிறாங்க. சரி ஜிம்முன்னு போய்ட்டு காஃபி போட்டு தராங்க. மெக்கு ஜாக்சனுக்கு பிடிச்சது ஜிம்மினை ரொம்ப சாஃப்டாக ரொம்ப எங்க சின்ன பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு ஜாக்சன் பெரியவர் தான் ஜிம்மனோட. சரி அவங்க 2 பேரும் இப்போ காஃபி வந்துட்டு குடிக்கிறாங்க. ஜிம்மில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜாக்சன் பார்க்குறாங்க. ஜிம்மோட ஹேண்டில் ஒரு ரிங்க் இருக்குது, பாது வெட்டிங் ரிங்கு. அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உனக்கு மேரேஜ் ஆகிட்டா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. இங்கே பாரு என்ன வெட்டிங் ரிங் போட்டிருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த ரிங்கு அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ரிங்கு. அவர் பார்க்குறாரு. இங்கே பாரு இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ரிங் போட்டிருக்கா சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஜிம்முக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அது சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் பார்க்குறாங்க. ப்ளீஸ் ஜாக்சன் இங்கே சொல்கிறாங்க. இப்போது ஜாக்சன் புரிஞ்சது சம்திங் ஏதோ இருக்க போல சொல்லிட்டு சரி ஓகே நான் கேட்கல, நீ ஏன் சொல்கிறதுக்கு நான் கேட்க மாட்டேன் சொல்லிட்டு அவர் அமைதியாக விட்டுறாரு. நீ மேரிட் பர்சன் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. யார்டா உனக்கு இந்த எங்கேஜில் மேரேஜ் பண்ணி வச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே அதுக்கப்புறம் அது கேட்கல, நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு யோசிக்காத சொல்கிறாங்க. ஜிம்மினும் அப்படியே அமைதியாக இருக்கிறதுக்கு ரிங்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாமா சொல்லிட்டு இப்போ அவர் அந்த ரிங்கை ரிமூவ் பண்ணலான்னு போகிறாரு. மனசே வர மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது. பார்க்குறாங்க. இல்லை இதுக்கப்புறம் அப்படி சொந்தமே இல்லாத ஒன்று நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் போட்டுக்கூடாது, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பர்சன் இருக்கும்போது நம்ம யார் இது போட்டுக்கா சொல்லிட்டு ஜிம்மின் தான் அந்த ரிங்கை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஒரு பேக்கை திறந்து அதை வந்துட்டு அவரை ரூமுக்கு போய்ட்டு அந்த பேக்கில் வச்சிடறாரு. இது இனிமேல் நம்மளுக்கு வேண்டாம், ஒன் டே நம்ம ஜிம் ஹேங் மீட் பண்ணும்போது ரிங்கை கொடுத்துடலாம், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. அப்படி ஒரு வீட்டில் பார்க்குறாண்டா. இப்போது ஒரு பர்சன் பார்க்குறாங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. நானும் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் மார்னிங்லேருந்து ரெண்டு ஜிம்மிக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஜிம்மில் எடுக்கவே மாட்டான் சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. ஃபோன் வந்துட்டு ஆஃபில் இருக்குது சொல்கிறாங்க. ஃபோன் ஆஃபில் இருக்கா ஏதாவது ஒர்க்கில் இருப்பான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையில் அந்த வீடு ஃபுல்லாக டெய்லியும் க்ளீன் பண்ணி தொடச்சி வைக்கிறதே வேலை சொல்கிறாங்க. எப்போ போனாலும் வீடு பலப்பலன்னு இருக்கும் சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன அப்படி சொல்லிட்டாங்க. சொல்லணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு சொல்கிறாங்க. என்ன கில்ட்டியாக இருக்கு சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மினை ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்கோம்லான்னு தோணு சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி கேட்குறாங்க. இல்லை ஜிம்மின் ஹாப்பியாகவே இல்லையேடா சொல்கிறாங்க. இல்லைடா ஹாப்பியாக இருப்பான்டா, ஜங்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 6 மந்த்தாக அவனுக்கு டைம் எடுக்குமா சொல்கிறாங்க. ஒரு டைம் கூட அவன் ஜிம்கிட்ட பேசி நான் பார்த்ததே இல்லை சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன மேரேஜ்டா ஓகே மேரிட் கப்பல், நம்ம சின்னோட தம்பி தான் ஜங்குக்கு ஓகேவா. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. பாரு ஜங்கு வந்துட்டு எந்த மாதிரி பசங்க அவனுக்கு தெரியும் இல்லையா சொல்கிறாங்க. அவன் கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டான், அவன் ரொம்ப நல்லா இருந்தா பையன் தான் ஒருத்தவங்க.
அவன் ரொம்ப நல்ல பையனாக இருந்த ஒருத்தன் தான். ஆனால் என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அவன் மாறிட்டான் ஓகேவா. ஆனால் கண்டிப்பாக ஜிமின் அவன் புரிஞ்சுப்பான். ஜிமினை கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிப்பான். அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. மோச்சி ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். எனக்கு அது நம்பிக்கை இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக ஒரு பர்சன் நினச்சாகிறாங்க. நீங்கள் அந்த கவலையை விடுங்க சொல்கிறாங்க. என்னடா நீ எப்படா வந்தா சொல்கிறாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க. இப்போ தான் நான் எங்கேருந்து வர சொல்கிறாங்க. ஏன்னா ஏன் கேள்வியே சொல்கிறாங்க. டே நீ எங்கே சொல்கிறாங்க. டேக்குள்ளேருந்து இங்கே வந்துட்டோம் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் பர்மனெண்ட்டாக சொல்கிறாங்க. பர்மனெண்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோம் சொல்கிறாங்க. சரி அவள் எங்கே சொல்கிறாங்க. ஓ அவள் ஜங்கு வீட்டுக்கு போயிருக்கா சொல்கிறாங்க. ஜங்கு வீட்டுக்கா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. எதுக்குடா ஸ்மைல் பண்ணுற சொல்கிறாங்க. இல்லை இப்போ நீங்கள் வருத்தப்படுறீங்களா உங்கள் மூச்சியை பற்றியும் ஜங்கு பற்றியும் ஒரி பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இனிமேல் உங்கள் லைஃப் அப்படி இருக்காது. அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறட்டே அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன கேட்குறாரு. நம்ம நம்ஜனுடைய கசன் தானே நம்ம டே ஓகேவா. நம்ஜனோட ஓன் கசன் பிரதர் தான் நம்ம டே வந்துட்டு. இப்போ சின்ன பார்க்குறாங்க என்ன சொல்கிறட்டே நீ அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு தெரியும் ஜங்கு வந்துட்டு ஜிம்மில் பார்த்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்குவாங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி அடிக்கடி ஃபீல் பண்ணுறீங்களா. இதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த ரீசனால் தான் இன்றைக்கி ஜங்கோட ஜங்கும் சரி நம்ம ஜிம்மும் சரி மனசு விட்டு பேசுவாங்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற புரியலையே சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே சொல்கிறாங்க ஒரு பிளான் சொல்கிறாங்க. டே என்னடா பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் வேணால் பாருங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ஜிம் தானே பேசுதானே ஆகணும். ஜங்கும் பதில் சொல்லி தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு இருக்கிற ஒயனை போய் கூட்டிகிட்டு போய் விட்டா சொல்கிறாங்க. பின்ன ஆக்ட் பண்ண யாரை வைக்கிறது சொல்கிறாங்க. என்னோட ஒய்ஃப் தானே விட முடியும் சொல்கிறாங்க. அதே போல் உன் ஒய்ஃப் சொல்கிறாங்க. எனக்கு ஜங்கை பற்றியும் தெரியும் ஒயனை பற்றியும் தெரியும். ஜிம் ரொம்ப நல்ல பையன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதில் போய் இருக்குது நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களே நம்மளை அவங்கள சப்போர்ட் பண்ணி சேர்த்து வைக்கலாம்னு வேறு யார் சேர்த்து பார்த்து சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா. என்னோட மூச்சு அப்படிப்பட்ட பையனடா. அவன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இப்போ ஃபைட்லாம் பண்ண மாட்டான். அவன் வந்துட்டு கோச்சிட்டு போய்டுவானே சொல்கிறாங்க. அப்பெல்லாம் பண்ண மாட்டான் சொல்கிறாங்க. ஒயன் அங்கே தான் இருக்கா சொல்கிறாங்க. அங்கே தான் இருக்காள். எனக்கு நீ சொல்கிறது கேட்டால் தப்பாக இருக்கே சொல்லிட்டு அவர் அகைன் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் சுவிச் ஆஃப் போது இல்லை நம்பிட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க எனக்கு தப்பாக இருக்கா நீ கிளம்பு ஜமீன் வீட்டுக்கு சொல்லிட்டு இப்போது 2 பேருமே கிளம்புறாங்க. டே பார்க்குறாங்க. ஐயோ இவங்க ஒருத்தவங்க பயந்துட்டே இருப்பாங்க சார் நானும் வர சொல்லிட்டு 3 பேருமே கிளம்புறாங்க. ஃபைனலாக அந்த மேன்ஷனுக்கு தான் வராங்க. இந்த பக்கம் ஒயன் அந்த வீடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கா. அந்த வீடு அந்த கார்டன் சுற்றிட்டு இருக்கா. எங்கே போனால் இவன் வீட்டில் யாருமே எப்படி இருந்த வீட்டில் இவன் இருக்கான் தனியாக சொல்லிட்டு நான் வந்து எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் நினச்சிட்டு இருக்கான். இதில் ஒயனும் டேவும் பேரடா ஓகேவா. மேரேஜ் ஆனவங்க நம்ம ஜிம்மின் ஒயன் டேவெல்லாம் பார்த்ததே கிடையாது. அதனால தான் இப்போ நம்ம அங்கே ஒயன் சுற்றிட்டு இருக்கா. ஃபைனலாக கார் ரீச் ஆகுது. இப்போ ஒயன் ஓடிந்து பார்க்குற பார்த்தா நம்ம டே சின்ன நம்ஜன் 3 பேர் இறங்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. நீ எப்படி இங்கே வந்து சொல்கிறாங்க. டே தான் மார்னிங் வந்து ட்ராப் பண்ணாங்க சொல்கிறாங்க. கடவுளே சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் எங்கே சொல்கிறாங்க. அந்த பையன் எங்கே போனான்னு தெரியல சொல்கிறாங்க. என்னது காமா நான் அப்படி சொன்னேன்னா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. ஹேங் அப்படியே இருந்தான். கேர்ள் ஃப்ரெண்டாக மட்டும் தான் கேட்டால் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசலை. இப்போ பார்த்தா எங்கே இருக்கானே தெரியல. இவ்வளோ பெரிய மேன்ஷன்லாம் அவன் எப்படி தான் இருக்கானே தெரியல. வீட்டை பாருங்கள் அவ்வளோ அழகாக வச்சிருக்கான் சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்லிட்டு இருக்காயே அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தண்ணி போடி சொல்லிட்டு அவர் போயிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாரு. இப்போ டேரெக்டாக ஜிம்மின் ரூம் தான் போகிறாங்க. ஜிம்மின் ரூமில் போய் பார்த்துட்டோம். சின்னுக்கு பயங்கர ஷாக்கு. ஐயோ மூச்சு அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி டேஸ் வருது. இப்போ சின்ன நம்பிச்சு ஓடி வராரு. என்னாச்சு சின்ன சொல்கிறாங்க. பாட நான் சொன்னேன்டா அவர் ரொம்ப சொல்லிட்டு டேங்குச்சா ஒயன் என்னடா பண்ணியிருக்கீங்க சொல்கிறாங்க. என்னாச்சு யாங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறாங்க. ஏன் உங்களுக்கு என்னாச்சு எதுக்கு அழுதிங்க சொல்கிறாங்க. அவன் ரொம்ப சென்சிட்டிவிட்டி அவன் அந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணுற பர்சன் இல்லை சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு இப்போ முடிவு எடுத்தீங்க என்கிட்ட கேட்காம சொல்கிறாங்க. இல்லை யாங்க நாங்கள் ஜவுங்கிட்ட 2 டேஸ் முன்னாடி கூட நம்ம டே வந்து பேசினாங்க. அப்போ கூட ஜிம்மில் பற்றி கேட்கும்போது ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையாம்மா. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா. இப்படியே இருந்தால் ஜிம்மின் ரொம்ப ஹார்ட்டாவாங்க. ஜிம்மினுக்கு ஜவுக்கு பிடிச்சிருக்கா இல்லை ஜவுக்கு ஜிம்மில் பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அவங்கள சேர்த்து விடுறாங்க. நாங்கள் இங்கே வந்தோம் சொல்கிறாங்க. கடவுளே இப்போ நான் என்ன பண்ண சொல்லிட்டு நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவன் ரொம்ப சென்சிட்டிவிட்டி. அவன் வந்துட்டு ஜவுக்கோட ஹாப்பினஸ் தான் அவனோட ஹாப்பினஸ் நினைப்பான். அவன் என்ன பண்ணாலும் தெரியல எங்கே போனாலும் தெரியல சொல்லிட்டு இப்போ லக்கேஜ் வரை காணும்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. இங்கே ஃபோன் போகவே மாட்டேங்குது. கடவுளே நான் என்ன பண்ண சொல்லிட்டு ஜிம்மின் நான் ஃபோன் ஆஃப் பண்ண ஆன் பண்ணவே இல்லை. இப்போது நம்ம டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. இன்றைக்கி அவருக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னு தெரியல இன்றைக்கி ஃபுட்டு வராமல் இருக்குது. ஏன்னா ஜிம்மின் எவ்ரிடே அந்த டிரைவர் வருவாங்க. அவர்கிட்ட மட்டும் இல்லை ஃபுட்டு கொடுத்து விடுவார். டெய்லி லஞ்சுக்கு ஃபுட் வந்து குக் பண்ணி தான் அனுப்பிவிடுவார். அது ஒன்று தான் அவர் கரெக்டாக பண்ணுறாரு. அவர் ஜங்குக்காக அவர் பண்ணுவார். ஜங்கு சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஆனால் டெய்லி அவர் பார்த்து குக் பண்ணி அனுப்புவார். ஜங்கு வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் வீட்டில் வந்து ஃபுட்டு இப்படி இருந்துச்சு நான் சாப்பிட்டாங்க எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. ஆனால் ஜிம்மில் அவர் கரெக்டாக டியூட்டி பண்ணிவிடுவார். இன்றைக்கி ஃபுட்டு வராமல் இருக்குது. ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. ஏன்னா ஜிம்மின் உடம்பே சரியில்லை கூட குக் பண்ணி அனுப்புவார். அது அவரோட ஹேபிட்டு. இன்றைக்கி ஃபுட்டு வராமல் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ சரி ஃபைனலாக ஜங்கு வந்து கார் எடுத்து வேகமாக வீட்டுக்கு தான் வராங்க. என்னாச்சு இன்றைக்கி எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. ஜிம்மின் ஓகே தானே இருப்பான்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. ஜின்னு தலை கழிச்சு உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுவோம் இப்போ எங்கே போயிட்டு அந்த பையன் சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. கடவுளே சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகாக இப்போ ரம்ஜின் பார்க்குறீங்க நான் தேடி பார்க்குறேன்டா சொல்லிட்டு அவரும் கார் எடுக்கிறாரு. கரெக்டாக இப்போ அவர் கார் எடுக்கும்போது ஜங்கோட கார் உள்ளே என்ட்ரி ஆகுது. இப்போ ஜங்கு தான் வேகமாக கார் விட்டு இறங்குறாங்க. இப்போ நம்ஜன் டக்குனு கார் விட்டு இறங்கி பார்க்குறாரு. ஜங்குக்கு சொல்கிறாங்க
என்னாச்சு நீங்கள் போனீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்னது ஓடி வராரு ஜங்குக்கு சொல்கிறாங்க. யாங் சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ சின்ன அழகாரு யாங் உங்களுக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. டே ஜிம்னு பார்த்தா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னா சொல்கிறாங்க. ஆமாண்டா அவன் ஆஃபீஸ் வந்து வந்தா நான் சொல்லி கேட்குறாங்க. அவன் இதுக்கு ஏன் ஆஃபீஸ் வரான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் வந்ததே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இதை பிரச்சனையாக சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்னது அங்கே நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ என்னை பார்த்து ஜங்கு கேட்குறாங்க. என்ன என்ன பண்ணியிருக்க நீ சொல்கிறாங்க. இல்லைடா நான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அவன் வந்துட்டு பாசிட்டிவாக அவன் வந்துட்டு கேட்பான் பேசுவான். இல்லை நீங்கள் எதனா பேச ஐயோ கடவுளே சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எங்கே போனால் சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அங்கே பாரு அவங்க கூட நீ வாழலாம் கூட பிரச்சனை இல்லை. எனக்கு காலம் ஃபுல்லாக அவன் எனக்கு என்னோட குழந்தைய அவன் என் கூட இருந்தால் கூட போதும் சொல்லிட்டு நம்ம சின்ன எனக்கு சின்னக்கு ஜிமின் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நம்ம ஜிமினுக்கு ஒரு 16 இயர் கூட ஒரு 16 வயசு இருக்கும் கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆர்ஃபனேஜ் கூட்டிட்டு வந்து அவர் கூட தான் வச்சிருப்பாரு. ஜிமின் வந்து சின்ன கூட இருந்தவர் தான். சின்ன தான் ஜிமினை வளர்த்துருப்பாரு. ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் அவரே வளர்த்துருப்பாரு. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. நான் எங்கே போய் தேடுவேன் என்னோட குழந்தைய சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி அழகாரு. இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. இது தள்ளிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி கார் எடுக்கிறாங்க. டே இங்கே பாரு சொல்கிறாங்க. சின்ன எதுவுமே கேட்கவே இல்லை. அவர் பாட்டு காரை எடுத்துறாரு. இந்த பக்கம் ஜங்கு ஒரு மாதிரி ஒயன் என்ன பண்ணிட்டு நீ சொல்கிறாங்க. இல்லைடா அதை சொல்கிறாங்க. இப்போ ஒயன்கிட்ட என்ன பேசினவங்க தெரியல. இப்போ டேரக்டாக ஜங்குவே கார் எடுக்கிறாங்க. எல்லாரும் தேடுறாங்க. ஒரு கஷ்டமாக இருக்குது. எங்கே போய்ட்டு ஜிமின்னு சொல்லிட்டு இப்போ தேடிட்டே இருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எங்கன்னு போய் தேடுறத சொல்லிட்டு ஜின்னு அவங்க ஆர்ஃபனேஜ் வரைக்கும் போய் பார்க்குறாரு. ஆர்ஃபனேஜில் பார்க்குறாங்க. அவங்க வரல சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்னு ஜின்னு அடிக்கடி போகிற பிளேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா பிளேஸும் ஒரு கூட்டிகிட்டு போய் தேடிறாரு. எங்கேயுமே காணும். இப்போ நான் எங்கே போய் தேடுவேன்னு சொல்லிட்டு டைம் 10 o'clock ஆகுது. ஜின்னு ஒரு பிரிட்ஜுக்கிட்ட உட்காந்துட்டு அப்படியே பயங்கரமாக இருந்தார். கடவுளே நான் அப்போவே அவன் சொன்னால் நான் வரல சொல்லிட்டு. ஆனால் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் இருக்கேன் உனக்கு எப்போ நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் லைஃப்லேயே கூட நீ உனக்கு பிடிக்கிறேன்னு என்ட்டு வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தானே மேரேஜ் பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது. நானே தப்புன்ட்டு நான் சொல்லிட்டு சின்னங்க அழுதுட்டு இருக்கேன். நம்ஜருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ஜருக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு ரொம்ப அழகாரு. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதுவரைக்கும் ஜங்கு அழுதே இல்லை. இப்போ ரொம்ப அழகாரு. ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா இறந்தப்போ ஒரு அழுதுருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு அழுது இன்னைக்கு தான் கஷ்டமாக இருக்குது. எங்கே போன ஜிமின் என்னாச்சு உனக்கு சொல்லிட்டு ஜிமின் ஜங்கு தேடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னா நீ நம்பிடுவா இல்லை என்கிட்ட கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அவன்கிட்ட பேசதான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா என்னோட கஷ்டம் ரொம்ப அப்படி நான் யாருமே நம்ப தயாராக இல்லை ஜிமின். நான் வந்துட்டு லவ் ட்ரஸ்ட் பண்ணவே ரெடியாக இல்லைனா எனக்கு ஒன்று பிடிக்கும் ஜிமின் சொல்கிறேன். இது வரைக்கும் வந்துட்டு பேசுனதில்ல தான். ஆனால் நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். எந்த இடத்துலையும் நான் வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதே இல்லை. ஒரு பேர்டனை ஃபீல் பண்ணதே இல்லை. எப்போவுமே நீ தான் நல்லா பார்த்துருக்கா சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் நினச்சிக்கிட்டே தேடுறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே போயிட்டேன் நீ சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி அழகே வருது. இன்றைக்கி ஒன் டே நீ வந்துட்டு எனக்கு ஒரு லஞ்ச் அனுப்பாமல் இருந்தது எனக்கு வந்துட்டு அப்போ மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நான் அப்போயே வந்து பார்த்துக்க கூடாதா சொல்லிட்டு அவர் எல்லா பக்கம் தேடுறாங்க. ஒரு பக்கம் டேவை வந்துட்டு பார்க்குறாங்க. டேக்கு தெரியும் ஜிம்மோட பிக்கு அப்புறம் ஜிம்மோட பிக்சர் அவர் பார்த்துருப்பாரு. அதனால் அவர் ஒரு பக்கம் தேடுறாங்க. எங்கே தெரியுமே கிடைக்கவே இல்லை. இந்த பக்கம் நைட்டு ஃபுல்லாக தேடுறாங்க. இப்போ சின்ன வீட்டுக்கே வந்துட்டார். வீட்டுக்கு வந்து ரொம்ப அழகாரு. சின்ன யாராலுமே கம்ஃபர்ட் பண்ண முடியல. அவர் அங்கே பார்க்குறாங்க. ஜிம்மில் எடுத்த ஒரு பிக்சர் இருக்குது. நம்ம ஜிம்மில் வந்துட்டு ஹக் பண்ண மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். அது பார்க்குறாங்க. கடவுளே எங்கே போய் தேடுவேன் என்னோட குழந்தைய சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி அழகே வருது. நானே தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ இந்த பக்கம் நம்ம பார்க்குறாங்க. சின்ன அழகாக சொல்கிறாங்க. இல்லைடா நான் எங்கடா போய் தேடுவேன் நீ ஏன் சொல்கிறா சொல்லிட்டு அவர் தேம்பி எடுத்துகிட்டே இருக்காரு. இந்த பக்கம் ஜங்கு காரை ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவர் நைட்டு ஃபுல்லாக கொரியா சட்டி ஃபுல்லாகவே அலையிறாரு. தேட்டே இருக்காங்க. எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனு அப்புறம் ஏர்போர்ட்டு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் பஸ் ஸ்டாப்னு சொல்லிட்டு தேட்டே இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜிமின் அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. நைட் அந்த அவங்க சாப்பிட்ருக்க கூட மாட்டார். அவர் வந்துட்டு அந்த பெட்டில் படுத்திருக்காரு. அவருக்கு ஒரு எல்லாமே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. 6 months வரைக்கும் ஒரு பர்சன் கூட இருந்துட்டு அந்த வீட்டில் அவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பார். ஜங்கு கூட தான் ஜங்குக்கு அவர்கிட்ட பேசலனா கூட அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பார். ஜங்கு ரொம்ப நல்ல பர்சன். நம்ம சின்ன அவங்க மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. சின்ன அவங்களோட தம்பி நம்ம நல்லா பார்த்துக்கணும்னு அவர் வந்துட்டு ரொம்ப ஆசையாக மேரேஜ் பண்ணியிருப்பார். அவருக்கு இப்போ பயமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஆனால் சின்ன நிறைய சொன்னதுக்கப்புறம் அவர் மேரேஜ் பண்ணியிருப்பார். மேரேஜ் பண்ணிட்டு அவர் வந்துட்டு ஜங்கு நல்லா பார்த்துக்கணும் தான் அந்த வீட்டுக்கு போயிருப்பார். இப்போது முதல் தடவையாக ஜங்குக்கு அந்த 1 day ஃபுல்லாக அவர் பிரிஞ்சிருக்கிறதுனால அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அவருக்கு என்ன தான் ஜங்குக்கு கொஞ்சம் ஜிம்மில் பிடிக்கலன்னு அவர் பிடிக்காமல் இருந்தாலும் இவருக்கு வந்து அவர் பிடிக்கும். அவர் ஜங்கை பார்த்தா மட்டும் போதும் நினச்சிருப்பார். அவருக்கு குக் பண்ணி கொடுக்குறது, அவருக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கிறது, இந்த ஒர்க்கே போதும்னு சொல்லிட்டு இப்படி தான் இருந்திருப்பார் அவர் ஹாப்பியாக. இப்போது அவருக்கு நைட்டு ஃபுல் தூக்கமே வரல. ரொம்ப அழுக அவ்வளோ டேஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு சின்ன ஜங்கு தான் அப்படியே வந்துட்டு ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காரு. கார் அப்படியே ஸ்டாப் பண்ணி நைட் ஃபுல்லாக கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பார். ஏர்லி மார்னிங் அவருக்கு ரொம்ப தூக்கம் வந்ததுனால அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஸ்டேரிங்கில் அப்படியே ஹெட் வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருப்பார். இந்த பக்கம் ஜிம்மில் எழுந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவருக்கு ஃபஸ்ட்டு ஜங்குக்கு வந்துட்டு காஃபி போட கொடுக்கணுன்றது ஞாபகம் தான் வருது. இப்போ யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு வீட்டில் இல்லை சொல்லிட்டு அவருக்கும் தோணுது. சரின்ட்டு ஃபைனல் அவர் எழுந்துச்சு எப்படி குளிச்சுட்டு இன்றைக்கி முதல் நாள் ஆஃபீஸ் போகணும். நமக்கு ஒர்க்கு இனிமேல் நம்ம தான் பார்த்துக்கணும். வேறு யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் நினைக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ள எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். நம்ம சும்மா யார் வீட்டையும் சாப்பிடல சொல்லிட்டு ஜிம்மின் அப்படிலாம் யோசிக்கிறாங்க. ஆனால் ஜிம்மின் அந்த மாதிரி யாரும் நினைக்கவே இல்லை. ஜிம்மின் அப்படி நினச்சிட்டு அவரே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கார். நம்மளுக்கு யாருமே இல்லை. நம்ம லைஃப்பில் எப்போவுமே நம்ம தனியாக தான் இருக்கோம். இந்த வேர்ல்டில் நம்ம அப்பா அம்மா நம்மளை விட்டு போயிருக்காங்க. நம்ம தனியாக விட்டு போயிருக்காங்க. தனியாக தான் நம்ம இருக்கணும் போல் கடைசி வரைக்கும். யாருக்கும் படம் இல்லாமல் இப்படி இருந்துருவோம்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஜங்கு வந்துட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு
ஒரு அந்த அந்த கார்லேயே வந்துட்டு அந்த சன்லைட் வந்து ஹிட் ஆகுது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி டியாஸ் வந்திருக்கு. இப்போ ஜிம்மோட நம்பருக்கு அவர் ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. இது வரைக்கும் ஜிம்மோட நம்பருக்கு ஜங்கு ஃபோனில் பண்ணதே இல்லை. ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபோன் போகவே மாட்டேங்குது. இப்போ ஜங்கு தான் அவ்வளோ டியாஸ் வருது. எங்கே ஜிம்மின்னு போயிட்டா சொல்லிட்டு ரொம்ப அழறாரு. இந்த பக்கம் நம்ம எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. என்னடா நம்ம இந்த மாதிரி சொன்னதுனால இப்படி ஆகிட்டே சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் அழறா, ஒரு பக்கம் தேட்டே இருக்காங்க. நம்ம சொன்னோம் சின்ன கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சின்ன கம்ஃபர்ட்டே ஆக மாட்டேங்கிறாரு. எங்கே போனால் என் பேபி எனக்கு கிடைச்சே ஆகும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழுதுட்டுருக்காரு. இப்போது நம்ம சின்ன ரொம்ப அழுதுட்டுருக்கா. நம்ஜனுக்கு ஒரு கால் வருது. நம்ஜன் பார்க்குறாங்க.